தோல்வி என்பது முடிவு அல்ல, ஒரு புதிய ஆரம்பம்தான். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து முடங்கி போய் இருக்கிறீர்களா? நீங்கள் ஆசைப்பட்ட வேலை என்றாவது கிடைக்காமல் போனதா? அல்லது நீங்கள் தொடங்கிய தொழில் என்றாவது நஷ்டமடைந்து உள்ளதா? எல்லோரும் உங்களை பார்த்து ஏளனமாக பேசும்போது கூனி குறுகி நின்று இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் உணர்ந்து இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். தோல்வி என்பது ஒரு சுவர் அல்ல, அது ஒரு கதவு. அந்த கதவை திறந்து உள்ளே சென்றால்தான் வெற்றிக்கான பாதை தெரியும். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் தோல்விகளையே படிக்கட்டுகளாக மாற்றினான் என்பது பற்றியதுதான். ஒரு சின்ன கிராமத்துல ஆகாஷ் அப்படிங்கிற இளைஞன் ஒருவன் இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. என்ன அப்படின்னா, தன்னோட கிராமத்துல ஒரு நவீன தொழிற்சாலையை தொடங்கணும், தொடங்கி அதுல பல பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்காக தன்னோட சேமிப்பு எல்லாத்தையும், தன்னோட வீட்டோட நிலம் எல்லாத்தையும் முதலீடு செய்கிறான். முதல் முறையா அவனோட ஒரு தயாரிப்பை சந்தையில் அறிமுகப்படுத்தும் போது அது படுதோல்வி அடைஞ்சிருக்கு. மக்கள் யாருமே அதை வாங்கலை. முதலீடு செஞ்ச பணம் எல்லாமே கரைஞ்சு போயிருக்கு. உறவினர்கள் எல்லாமே ஏளனமாகவும் பேசியிருக்காங்க. நண்பர்களும் விலகி சென்றிருக்காங்க. ஆகாஷ் இதெல்லாம் நினைச்சு ஒரு இருட்டு அறைக்குள்ள அமர்ந்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நினைச்சு அவன் ரொம்ப அழுதுருக்கான். அப்பதான் அவனோட தாத்தா அவன்கிட்ட வந்து ஒரு விதையை கையில கொடுத்து, இதை மண்ணில் புதைச்சி வை, இது முளைக்கவில்லை அப்படின்னா அது மண்ணோட தோல்வியா இல்லை விதையோட தோல்வியா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாத்தா சொன்ன ஒரு வரி அவனுக்கு புரிஞ்சிருக்கு. விதை முளைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் மண்ணோட பதம் சரியில்லை, இல்லைன்னா தண்ணீர் போதவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதே போலத்தான் அவன் தொழில தோல்வி அடைஞ்சதற்கு காரணம் அவனோட திறமையின்மை அல்ல, அவன் கையாண்ட முறைதான் தவறு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆகாஷ் மறுபடியும் எழுந்து நிற்கிறான். இந்த முறை அவன் அழுவுறதை நிறுத்திட்டு அவன் ஆராய தொடங்குறான். சந்தையில் மக்களுக்கு என்னென்ன தேவை, முந்தைய தயாரிப்பில் என்ன குறை இருந்துச்சு, பணத்தை எப்படி சரியாக கையாளுறது அப்படிங்கிறத அடுத்த 2 வருஷத்துல அவன் ஒரு மாணவனை போல கத்துக்கிறான். ஒவ்வொரு தோல்வியும் அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு தான். அதனால இந்த முறை அவன் அதிக அறிவுத்திறனோட தொடங்குறோம் அப்படிங்கிறத உணர்றான். 3வது முறையா அவன் களமிறங்கும் போது அவன்கிட்ட பயம் இல்லை. ஏன்னா அவன்கிட்ட அனுபவம் இருந்தது. அவனோட புதிய தயாரிப்பு சந்தையில பெரும் வரவேற்பை பெற்றது. கிராமமே அவனை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு அவனை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே இன்னைக்கு அவங்ககிட்ட வேலை கேட்டு வரிசையில் நிற்கிறாங்க. ஆகாஷ் சொன்ன ஒரே பதில் இதுதான்: நான் இழந்தது பணத்தை மட்டும்தான், ஆனா நான் பெற்றது எதற்கும் ஈடாகாத அனுபவம். அன்னைக்கு அடைஞ்ச தோல்விதான் இன்னைக்கு நான் இந்த உயரத்தில் இருக்கிறதுக்கு காரணம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்று நீங்கள் தோல்விகளை சந்தித்து இருக்கலாம். தோல்வி ஒரு பாடம்தான். தாமஸ் ஆல்வா எடிசன் கூட 1000 முறை தோற்ற பிறகுதான் மின்விளக்கை கண்டுபிடித்துள்ளார். ஆபிரகாம் லிங்கன் கூட பல தேர்தலில் தோற்ற பிறகுதான் அதிபர் ஆயிருக்காரு. நீங்கள் இன்று கீழே விழுந்திருக்கலாம், ஆனால் விழுந்த இடத்திலேயே தங்கி விடாதீர்கள். தூசி தட்டி எழுந்திருங்கள். உங்கள் பலவீனம் எது என்று பாருங்கள். அதற்கு பிறகு அதை உங்கள் பலமாக மாற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு அற்புதமான ஆரம்பத்தின் முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தோல்வியில் தோன்றிருக்கும் உங்கள் நண்பருக்கு பகிருங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய வேண்டுகோள்: நம் எல்லோரும் நம் வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அதே போல நம் நாடும் நம் வீடு தானே. நமது இந்தியாவை, குறிப்பாக நம் தமிழ்நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள குப்பைகளை சாலைகளிலோ அல்லது பொது இடங்களிலோ வீசாதீர்கள். ஒரு சிறிய மாற்றத்தை நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இந்தியாவை தூய்மையாக, அதாவது தமிழ்நாட்டை சுத்தமான தமிழ்நாடாக கொண்டு வர ஒவ்வொருவருமே முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அரசியல் தலைவர்கள்தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. மாற்றம் என்பதே ஒவ்வொருவரிடம் இருந்தே தொடங்குவோமே. நன்றி.